சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமந்தி தான் காட்டுறாங்க. சாமந்தி பார்த்தோம்னா அக்கா வந்து நம்மளை இந்த வீட்டை விட்டு எப்போ போகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா. எப்படியோ இந்த ஒரு தடவை ஃபோனில் நம்ம சமாளிச்சாச்சுது. ஏன்னா அடுத்ததான் அவன் ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லி சமாளிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், எப்படியாவது அந்த காட்டுராஜா தான் வந்து ராஜாராணியோட நிலைமைக்கு காரணங்கிற உண்மையை மட்டும் நம்ம ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம சொந்த ஊருக்கு நம்ம போயிடலாம். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வீட்டை விட்டு போகவும் முடியல. வீட்டை விட்டு போகிறதுக்காக இருந்தால் அந்த நெக்லஸை வச்சு அரசி மேடமும் என்னையும் அம்மாவையும் போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ என்னென்னமோ நடக்க போகுது. இந்த வீட்லேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அக்கா வேற இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம என்ன தான் பண்ணுறதுக்கு தெரியல. அப்போ எப்படியாவது வந்து அந்த ஊருக்கு போய் அந்த காட்டுராஜாவை பற்றின அந்த ஆதாரத்தை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாக்கி புது அதிகாரி வந்துடாக்கி அவர்கிட்ட அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் சொந்த ஊருக்கே நம்ம போயிடலாம். ஆளாளுக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் இருக்குமென்னு சொல்லிட்டு சாமந்தி அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரோஜாவை தான் காட்டுறாங்க. ரோஜா வந்து ஆதவுக்கு தனியாக வந்து பார்ட்டி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடவும் ஆதவும் வந்து ரோஜா சொன்னதுக்காக அவங்களும் அந்த பப்புக்கு கிளம்பி போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரோஜாவும் ஆதவும் சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போதே அப்போ ரோஜா அடுத்ததாக ஒரு பிளானை பண்ணுறாங்க. அந்த பிளானில் பார்த்தோம்னா ஆதவை அடிக்கிறதுக்காக வந்து சில பேர் ஏற்பாடு பண்ணவும் அப்போ வந்து ஆதவ்கிட்ட வம்பிழுத்திட்டு இருக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து வம்பிழுக்கிறதுக்காக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதவுக்கு அவங்களுக்கு தகராறு நடக்கும்போது அந்த இடத்துக்கு அர்ஜுன் வராங்க. வந்ததுமே அர்ஜுன் பார்த்தோம்னா வந்து அவங்கள போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஆதவ் வந்து என்னடா இந்த மாதிரிக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டே அப்படிங்கும்போது என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் அசிங்கப்படுத்தினேன்னா ஒன்று அவங்க அடிக்கிறதுக்காக வந்தாங்க. என் கண் முன்னாடி ஒன்று ஒருத்தவங்க அடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால தான் நான் வந்தேன். ஆனால் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் நீ ஒழுங்கு மரியாதை ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு ஆதவ் பார்த்தோம்னா அர்ஜுனை போட்டு திட்டவும் அர்ஜுன் வந்து நினைக்கிறாங்க நம்ம என்ன தப்பு பண்ணணும், அண்ணன்ட்ட ஒருத்தன் இப்படி கலாட்டா பண்ணி அடிக்கிறதுக்காக வந்தான், இதனால நம்ம போய் அடித்தோம். ஆனால் இங்கே என்னன்னா வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து அண்ணன் நம்மளை போட்டு திட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்கேருந்து சோகத்தோட வரவும் அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா ரோஜாவுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அங்கே வராங்க. ஆதவ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை ரோஜா, ஆமாம் நீ எங்கே போயிட்டு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதான் நான் பேசுறதுக்காக போனேன், என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் சொல்லி சமாளிக்கவும் அப்போ ரோஜா வந்து நினைக்கிறாங்க ஆதவை அடிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவனை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனால் இடையில வந்து இப்படி யாரோ வந்து இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்தது அர்ஜுன் பார்த்தோம்னா வந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அரிசி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ ஆதவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அரிசி வந்து வழக்கம் போல அர்ஜுனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு சண்டை போட்ட அப்படிங்கும் போது அப்போ மகேந்திரன் வந்து என்ன அரிசி சொல்லிட்டு இருக்கிற, தான் கண் முன்னாடியே அவனுடைய அண்ணனை போட்டு ஒருத்தங்க அடிக்கிறதுக்காக வந்தாக்கி எந்த தம்பி தான் பொறுத்துட்டு இருப்பான், அதுதான் அவனும் செஞ்சான். ஆனா இதுக்கு நீ அவனை பாராட்டாட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரிக்கு நிற்க வச்சு நீ அவனை இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரிக்கு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு நீ நினைக்கவே மாட்டியா? ஆதவும் இப்படிதான் இருக்கிறான். தனக்காக வந்து தன் தம்பி சண்டை போட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவனை நிக்க வச்சு இப்படி அவமானப்படுத்தி கேட்கும் போது அவன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுங்கிறத நீங்க ரெண்டு பேருமே உணர மாட்டேங்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அர்ஜுன் நீ இதில் பற்றிலாம் கவலைப்படாத, நீ இங்கேருந்து போ அப்படிங்கும் போது அப்படிலாம் போக முடியாது, இவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகேந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அர்ஜுன் வந்து அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, சொல்லுங்கம்மா நீங்க எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு காரை ஃபுல்லா நீ தான் கிளீன் பண்ணணும் அப்படின்றவோ இதை கேட்டதுமே அர்ஜுனும் சரி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மகேந்திரன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப அரிசி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, தன்னுடைய பையனை பத்தி நீ பெருமைப்படாட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த அளவுக்கு அவனை ஒரு குற்றவாளி மாதிரிக்கு நீ ட்ரீட் பண்றதா என்னால பொறுத்துக்க முடியல, நான் சொன்னாலும் நீ கேட்கவா போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேந்திரன் எரிச்சோட திட்டிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா அர்ஜுன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ வந்து ரோஜா பார்த்தோம்னா ஆதவ்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீ எதுக்காக இப்ப நீ அங்க போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப ஆதவ் வந்து ஐயோ அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஆதவ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரிக்கு ரோஜாவுக்கு பர்த்டேமா, அதனாலதான் அவ பார்ட்டி கொடுத்தா நான் போனேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அரசி வந்து ரோஜா தானே அன்னைக்கு ஆதவ் கிட்ட ரொம்பவே நெருக்கமா நின்று நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தா, அவ பேச்சே சரியில்லையே, சொல்ல போனாக்கி ஆதவும் வந்து ரோஜா கிட்ட ரொம்பவே நெருக்கமா நின்றுதான் அவனும் பேசிட்டு இருந்தான், இந்த ரோஜா வந்து ஏதாவது சதித்திட்டம் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அரிசி நினைக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆகுது. அப்போ வந்து அர்ஜுன் கார் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ இதை வந்து சாமந்தி வந்து கவனிக்கிறாங்க. அப்போ அரிசி வந்து என்ன அர்ஜுன் நான் சொன்னது கேட்டேலா,
இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு இந்த வேலை தான் அப்படின்னு சொல்லவும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. இது வந்து சாமந்தி பார்த்துட்டு இருக்கவும், ஆமா என்ன டிரைவர் தம்பி என்ன ஆச்சுது, அரசி மேடம் உங்ககிட்ட இப்படி கோவமா வந்து காரெல்லாம் வந்து இது பண்ண சொன்னாங்களே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே அர்ஜுன் வந்து ஆமா நான் வந்து கார் ஓட்டப்பட்டவன் தானே, அப்படி இருக்கும்போது என்கிட்ட காரெல்லாம் கிளீன் பண்ண சொன்னாங்க அம்மா, அதுதான் நானும் பண்றேன் அப்படிங்கும்போது, இல்லையே அவங்க பேசுறத பார்க்கும்போது ரொம்பவே வந்து நீ வந்து ஒரு அம்மா பையன்கிட்ட பேசுன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது, இங்க பாரு நான் தான் சொல்லியிருக்கணும்ல ஏற்கனவே நான் இந்த வீட்டில் ரொம்ப நாளாக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு, அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு கொஞ்சம் உரிமையோட இருப்பேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய வேலை கார் ஓட்டுறது கிளீன் பண்றது தானே, அதை தான் அம்மாவும் சொல்லிட்டு போனாங்க, அதுதானே நான் செய்யறேன் அப்படின்னு சாமந்தி கிட்ட இந்த மாதிரிலாம் அர்ஜுன் சொல்லி சமாளிக்கவும், இப்போ சாமந்தியும் ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க போறாங்க. அப்போ உடனே அவங்க போனதுக்கு அப்புறமா அர்ஜுன் வந்து எப்படியோ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நம்ம சாமந்தியை சமாளிக்கிறது பெரிய வேலையா தான் இருக்குது. என்னைக்கு நம்ம வந்து இந்த வீட்டு சின்ன பையன் நான் தான்ங்கிற விஷயம் வந்து சாமந்திக்கு தெரிய வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமாளிப்போம், கார் டிரைவர் மாதிரிக்கே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா, அப்படியே சொல்லி நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து காரெல்லாம் வந்து தொடச்சி எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசி வந்து ரோஜாவை பத்தி அவங்க நினைக்கிறாங்க. உடனே ரோஜாவுக்கு அரசி வந்து போன் பண்ணவும், அப்ப அரசியோட பேர் அதுல வருது. இதை பார்த்ததுமே ரோஜா வந்து அலட்சியமா அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததுமே நான் நினைச்சது சரியா போச்சுது, நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சேன், கரெக்டா நீயும் ஃபோனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுக்காம அவங்க கட் பண்ணி விட்டுட்டு இருக்கவும், இது வந்து அரசிக்கு கோபத்தை ஏற்படுத்துது. நம்ம ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறோம், இவன் என்னன்னா ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அரசி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே ரோஜா சிரிச்சுக்கிட்டு சரி இப்போ நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா நான் தான் அரசி பேசுகிறேன், எதுக்காக என் ஃபோனை அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, அரசியா யாரு அங்கே வேலை செஞ்சீங்களே அந்த அரசி தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்பவே அலட்சியமாக வந்து ரோஜா சிரித்த மாதிரிக்கே வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே அரசிக்கு இன்னும் கோவம் வருது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் அரசி பேசுகிறேன் அப்படிங்கும்போது, எங்க பாரு அன்னைக்கு கூட என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினீங்களா அந்த அரசி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்க பாரு நான் தான் ஆதவோட அம்மா அரசி பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், தமிழ் அரசியாக்கும் அப்படிங்கவும், இது கிட்டதுமே ஐயோ மேடம் நீங்களா என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் வேற ஒரு அரசி என்கிட்ட அன்னைக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு போனா அந்த அரசின்னு நினைச்சிட்டு அப்படின்னு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வந்து மோசமா வந்து அவங்க பேசவும், இது அரசியோட கோபத்தை இன்னும் வந்து மேல் மேலும் தூண்டுற மாதிரி இருக்குது. அப்ப ரோஜா வேணும்னு தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அரசி வந்து சொல்றாங்க, இங்க பாரு உன்னை நான் சந்திக்கணும், அதனால என் வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரோஜா வந்து என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு நான் கூப்பிட்டாக்கி நீ வரணும் அவ்வளவுதான், எதுக்கு என்னன்னு சொல்லிலாம் வந்து கேட்டுட்டு இருக்க கூடாது அப்படிங்கவோ, கண்டிப்பா வந்துருந்த மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரோஜா வந்து என்கிட்டயே உன் வாழ்த்தனத்தை காட்டிட்டு இருக்கிற, நீ அன்னைக்கு என்ன மேடை மேல வந்து வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா பாத்தியா, இன்னைக்கு நீயே என்ன உன் வீட்டுக்கு கூப்பிடுற வர நிலைமை நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன், இன்னும் தானே என்னோட ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா ரோஜா வந்து அரசியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா வந்து அரசி வந்து ரோஜா மேல ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க. ஏன்னா ஆதவ இந்த மாதிரிக்கு வந்து பப்பு வரைக்கும் கூப்பிட்டு இருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், அவளை இப்பவுமே கண்டிச்சு வைக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோஜா வாராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க பார்வதி வந்து நீ யாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அரசி மடம் தான் என்னை வர சொன்னாங்க அப்படிங்கவும், ஓஹோ அரசி மடம் உன்னை வர சொன்னாங்களா, சரி இதில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு போகவும், ரோஜா பார்த்தோம்னா அரசி உட்கார்ந்துருப்பாங்களா சேரு, அந்த சேர்ல அவங்க ரோஜா வந்து உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கவும், அப்போ பார்வதி வந்து சாமந்தி கிட்ட சொல்றாங்க, சாமந்தி அரசி மடத்தை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, அவளுக்கு குடிக்கிறதுக்காக ஜூஸ் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லவும், உடனே சாமந்தி சரி அப்படிங்கிறாங்க. ஆனா தன்னுடைய அக்கா தான் வந்திருக்கிறது தெரியாமையே சாமந்தி பார்த்தோம்னா வந்து அவங்களுக்காக ஜூஸ் எடுத்துட்டு வரவும், இங்க பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க. அரசி விட்ட வந்து பார்வதி சொல்றாங்க, மேடம் உங்களை பாக்குறதுக்காக ரோஜான்னு ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கா அப்படிங்கும் போது, அவ வந்துட்டாளான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அரசியும் ரோஜாவை பாக்குறதுக்காக வராங்க. இங்க பார்த்தோம்னா ரோஜா வந்து அரசி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சோபால வந்து கால் மேல கால் போட்டுட்டு கெத்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அரசி அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா சாமந்தி வந்து ஜூஸை எடுத்துக்கிட்டு ரோஜான்னு தெரியாம ஏதோ ஒரு பொண்ணுக்கு எடுத்துட்டு வர சொன்னாங்கன்ட்டு அவங்களும் எடுத்துட்டு வராங்க. அப்ப இந்த மாதிரிக்கு வந்து ரோஜா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு சாமந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த நேரத்துல அடுத்தது என்ன நடக்க போகுது, அரசி வந்து ரோஜாவை கண்டிப்பா, அதனால வந்து சாமந்தி வந்து என்ன அது பார்த்துட்டு அதிர்ச்சி அடைவாங்க. அதே நேரத்துல அரசி வந்து எப்படியாவது அரசியை சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு ரோஜா வந்து என்ன நாடகத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அரசியோட மனசை வந்து அவங்க கவர்றதுக்காக ரோஜா என்ன பண்ண போறாங்க, அதே நேரத்துல சாமந்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு ரோஜா திட்டம் போடுறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.